பணம் வைத்திருப்பவர்கள் பணக்காரர் அல்ல, செலவு செய்பவர்களே பணக்காரர்கள் என்பார்கள். அதிலும் குறிப்பாக நுகர்வு கலாச்சாரம் பெருகி இருக்கும் இந்த நாட்களில் கடன் வாங்கியாவது செலவு செய்யும் மனோபாவம் இன்று பலரிடம் நிறைந்திருக்கிறது. வீட்டுக்கடன், விவசாயக்கடன், கல்விக்கடன், வாகனக்கடன், தனிநபர் கடன், நகைக்கடன் என பல ரூபங்களில் வங்கிகளுக்கும் கடன் வழங்கி வருகின்றன. அதனால் பெரும்பாலானவர்களுடன் கடன் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கடன் என்பது எப்போது அடையும் என்று ஏங்கி கிடக்கிறார்கள் மக்கள். கடனற்ற வாழ்க்கை எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் என்பதை குறித்து இங்கு பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு ஜாதகருக்கு கடன் ஏற்படுவதற்கு காரணம் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே. கடன் யாருக்கு எந்த அளவு ஏற்படும், எந்த வயதில் கடன் அடையப்படும் என்பது பற்றி பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேதுவின் காரத்துவம் பெற்ற செவ்வாய் வீட்டில் பிறந்தவர்கள். இவர்கள் வீடு, மனை, நிலம் வாங்கி வகையில் 26% அளவு கடன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்படி ஏற்படும் கடன்களை இவர்கள் தங்களின் 39வது வயது தொடங்கி சில ஆண்டுகளில் அடைத்து விடுவார்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரன் ஆதிக்கத்தில் செவ்வாய் வீட்டில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு சொத்து, சுகம், வாகனங்கள் வாங்கி வகையில் கடன் ஏற்படும். இவர் வருமானத்தில் 36% அளவுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளில் திருமணம் முடிந்து 52 வயது முதல் 58 வயதுக்குள் அனைத்து கடன்கள் அடைபட்டுவிடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. இவர்களின் வருமானத்தில் 16% அளவுக்கே கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் அதை பெரிய சுமையாக நினைத்து கலங்குவார்கள். இவர்கள் தங்களின் கடனை 40 முதல் 46 வயதுக்குள் அடைத்து முடித்து விடுவார்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் யோகசாலிகள். ஏதோ ஒரு விதத்தில் பணமோ, பூர்வீக சொத்தோ, தாய்மாமன் வழி சொத்துக்களோ வந்து சேரும். அதனால் இவர்கள் மிரட்டும் அளவு கடன் இருக்காது. அதிகபட்சம் 8 முதல் 10% அளவுக்குள்ளாகவே கடன் இருக்கலாம். 32 வயதுக்குள்ளாகவே கடனை கொடுத்து முடித்து விடுவார்கள். மிருகசீனம் நட்சத்திரக்காரர்கள் துணிந்து ஏராளமான கடன் வாங்குவார்கள். தாராளமான 66 முதல் 78% அளவுக்கு கூட கடன் வாங்க வேண்டியிருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தங்கள் கடன் அனைத்தையும் 60 முதல் 66 வயதுக்குள் முறையாக திருப்பி செலுத்தி விடுவார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலையில் சிரமம் இல்லாமல் அமையும். திருமணமும் எளிதாக கடன் தொல்லை இல்லாமல் நடக்கும். அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் 5% அளவே கடன் வாங்கி வேண்டி இருக்கலாம். மனைவியால் ஏற்படும் யோகம், பிறந்த குழந்தையால் உண்டாகும் யோகம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டால் தங்களின் கடனை 51 வயதுக்கு மேல் அடைத்து விடுவார்கள். கடன் இல்லாத வாழ்வு வாழ்வார்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி குரு. தங்களின் பெற்றோரை கவனிப்பது, நோய் நொடிகள் செலவு செய்ய போய் வருமானத்தில் 45% அளவுக்கு கடனாளி விடுவார்கள். இவர்கள் இந்த கடனை தங்களின் 57 வயதுக்குள் மேல் முழுவதமாக கொடுத்து முடிப்பார்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 48% அளவு கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். ஆனாலும் இது இவர்கள் பெரிய சுமையாக இருக்காது. கடன் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் 61 வயதுக்கு மேல் தங்களின் கடனை அணைத்து விடுவார்கள். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாதக ரீதியாக கடன் இருக்காது. இதையும் தாண்டி கடன் இருந்தது என்றால் தானாக வலிந்து தேடிக்கொண்டதாக இருக்கும். ஆயில நட்சத்திரக்காரர்கள் மட்டும் 29% அளவு கடன் இருக்கும். அதையும் 41 வயது முதல் 47 வயதுக்குள் அடைத்து முடிப்பார்கள். மக நட்சத்திரக்காரர்கள் கடன் இருக்காது. மகத்தில் பிறந்தவர் கேதியின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள். முன்பகுதியில் கொடுத்தது பின்பகுதியில் யோகங்கள் வழங்குவார். மக நட்சத்திரக்காரர்கள் 21 வயதில் கடனை அடைத்து முடித்துவிடுவார்கள். பூர நட்சத்திரத்தில் 16% அளவிலே கடன் இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம், சகோதர ஸ்தானம் வலுவாக இருக்கும். தொழில் தொடங்குவதை தள்ளி போட்டு கொண்டே வருவதால் இதனை கடன் ஏற்படுகிறது. இந்த கடனை தங்களின் 59 வயதில் அடைப்பார்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 7% அளவுக்குள்ளாக கடன் இருக்கும். பெற்றோர்களுக்காகவோ குழந்தை உடல்நலக்காகவோ வாங்குவார்கள். இந்த கடனை இவர்கள் தங்களின் 31 வயது முதல்
அடைக்கத் தொடங்கிவிடுவார்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வ ஜன பாக்கியம் நன்றாக இருக்கும். பிறனின் பேச்சைக் கேட்டு நடப்பதாலும் ஆடம்பர செலவுகளாலும் கடன் 30% அளவு ஏற்படும். இவர்கள் தங்களின் 69 வயதிற்குள் கடனை அடைப்பார்கள். சித்திர நட்சத்திரக்காரர்கள் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்கும். இவர்கள் 46% அளவு கடன் இருந்து கொண்டே இருக்கும். அவற்றை 41 வயதிலிருந்தே திருப்பி அடைக்க தொடங்குவார்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுற்றுலா செல்வது, ஆன்மீக திருத்தலம் செல்வது போன்ற காரணங்களால் 43% அளவுக்கு கடனை கொண்டிருப்பார்கள். தங்களின் 50 வயதுக்கு மேல் கடனை திருப்பி செலுத்துவார்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிரதானமான கடன் இருக்காது. பேரன் பேத்திகள் செய்யும் வகையில் கடன் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் அதை உடனே அடைத்து விடுவார்கள். சொத்து சுகம் வாங்கி வகையிலான கடன் சிறு வயதிலே பெற்றோரால் அடைக்கப்பட்டிருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இரக்க சிந்தனை அதிகமாக இருக்கும். இதனால் அடுத்தவர்கள் அவ்வப்போது உதவி கொண்டே இருப்பார்கள். இதற்காக அடிக்கடி கடன் வாங்கவும் செய்வார்கள். அப்படி வாங்கிய வகையில் இவர் வருமானத்தில் 27% அளவு கடன் இருக்கலாம். இதை மனைவியின் மூலம் குலதெய்வ அருள் ஆகியவற்றில் 30 வயது முதல் 36 வயதுக்குள் அடைத்து விடுவார்கள். கேட்டை நட்சத்திரக்காரர் வாழ்க்கையில் கொஞ்சம் வீட்டோரான மனபாவம் இருக்கும். அதனால் காலத்தோடு எதையும் செய்யாததால் இவருக்கு 16% அளவு கடன் இருக்கும். இந்த கடனை 39 வயதிலிருந்து 45 வயதுக்குள் கொடுத்து முடித்து விடுவார்கள். மூல நட்சத்திரக்காரர்கள் கடன் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பிடிக்க நினைப்பதால்தான் இவர்கள் கடன் ஏற்படும். அதையும் 46 வயது முதல் 65 வயதுக்குள் மேல் கொடுத்து முடிப்பார்கள். பூராட நட்சத்திரக்காரர் நண்பர்கள் உறவினர் கடன் வாங்கி கொடுத்த வகையில் ஜாமீன் கையெழுத்து போட்ட வகையில் 26% கடன் ஏற்பட்டு வாய்ப்பு உண்டு. மிகவும் கௌரவம் பார்க்கும் இவர்கள் வாங்கிய கடன் வெளியில் தெரியாத வகையில் ரகசியம் காப்பாற்றுவார்கள். 59 வயது கடன் இல்லாத நிலையை அடைவார்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தங்கள் சகோதர சகோதரிக்காக நிறைய கடன் வாங்க நேரிடும். அவர்கள் அதை பெரிதாக கண்டு கொண்டாவிட்டாலும் இவர்கள் கர்ம சிரத்தையுடன் அதை கட்டி முடிப்பார்கள். இவர்கள் 31 வயது முதல் 53 வயதில் நிறைவடையும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திரன நட்சத்திரம், பெருமாள் உகந்த நட்சத்திரம். இவர்கள் பெரும்பாலும் கடன் வாங்க மாட்டார்கள். அப்படியே வாங்க வேண்டி வந்தாலும் 36 வயதுக்கு மேல் வாங்குவார்கள். 44 வயதிலே திரும்பி கொடுத்து விடுவார்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் 16% அளவிலே கடன் ஏற்படலாம். ஆனாலும் இந்த கடனை இவர்கள் உடனே அடைக்க மாட்டார்கள். 40